நல்ல ஆண்களுக்கு நல்ல மனைவிகள் கிடைக்கிறதில்ல, நல்ல பெண்களுக்கு நல்ல கணவன்கள் கிடைக்கிறதில்ல. இதுதான் விதி, இதுதான் சதி. நல்ல பொறுப்பானவங்களா இருப்பாங்க. மனைவிக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. தன்னோட குடும்பத்தை எப்பவுமே கௌரவமா வச்சுக்குவாங்க. யாருக்கிட்டையும் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்கள் மேல அளவு கடந்த பாசம் காமிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஆண்களுக்கு நல்ல மனைவிகள் கிடைக்க மாட்டாங்க. அவங்க செய்யற விஷயங்களுக்கெல்லாம் வேல்யூவே தெரியாம இருப்பாங்க. இது என்ன பெரிய விஷயம், இது என்னத்த பெருசா கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே. அதே மாதிரி நல்ல பெண்களா இருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, குடும்பத்தையும் நல்ல முறையில பாத்துக்குவாங்க, கணவனுக்காக குழந்தைங்களுக்காக அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யற பெண்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல கணவன்கள் கிடைக்க மாட்டாங்க. குடிச்சிட்டு அடிச்சிட்டு இவங்க செய்யற எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ தெரியாத ஒரு ஆண்கள் தான் கிடைப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இங்க சரியான வாழ்க்கை அமையறதில்ல. கிடைச்ச வாழ்க்கைய சரியான முறையில அமைச்சுக்கிறதும் தொலைச்சுக்கிறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நல்ல ஆண்களா இருந்தாலும் சரி, நல்ல பெண்களா இருந்தாலும் சரி, கடைசியா அந்த குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு வாழ்க்கையில் இல்ல அப்படின்னா முக்காவாசி கணவன் மனைவிகள் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு பிடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக நாம பல இடங்கள்ல விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்ந்துதான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை. என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு தோண வைக்கும். இதுவே ஒரு சில காலங்கள் ஆகும்போது இதுவும் சரியாயிரும், எல்லாத்தையும் கடந்து போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு.